டாக்டர் பரமேஸ்வரம் முருகன் மீது எழுதிய குறிஞ்சிமான் செய்யுள் நாடகம். செய்யுள் நாடக காப்பியம் பகுதி 57. மயிலன் இருபுறம் பதுங்கி வரமதை தகத்து குன்றனா மண்டினேன். சிறந்த நாமுகன் குன்றது வேலன் நரைத்தோன் என்றே பேரிடர் தடுத்தவும் பேரிடர் கொடுத்ததும் எண்ணம் வெல்லம் அசையும் அகன்றது எண்ணமும் சுருங்கி வெல்லுது அரும்பினே குன்ற அண்டினன் நன்று உண்டது நாள் பித்தனை அகற்றிடை தித்திது உலகம் அவ்விடம் காந்தம் தடுத்ததாம் விதமாக இவ்விடம் விருண்டன மேலும் பயமோ மயிலனை பார்த்து யாரிவன் கல்வன் தூர்ச்சுடி கல்கிழி மயிலன் இப்பக்கமின் வேலையாளித நடையில் மயிலன் இந்த பக்கம் நீந்தவும் குன்றுகள் பாசறையார்த்து இணைய பார்த்து விடுதுன்னும் பேர்க்குது கருப்புணர் வீழ்ந்திட பெரிது தந்தன தொண்டன் நந்தது மெய்மை குன்றன் முருகன் புரிதலும் கடனே வேந்தனப்படியே தப்பிடவன் செயல். சொல்லுக 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 இப்பவே மயிலன் தப்பு வர முதன் வேட ரசரும் என்பசம் கட்டும் நாடது துன்பம் கடலது செந்தூர் தெரிந்தது படையுடன் பிடிப்பது முடிப்பது புரிந்தது உனக்கது இன்பம் உரைத்தே பஞ்சகம் அவனிடம் தெரிவுவம் மயிலனை பார்த்து மயிலன் வெண்டினை புரியாய் இதுவென் அன்று இங்கவர் சோகம் மாண்டவரேனும் வாழா பழியோ கேளா என்று ஐயம் மதவியவா புலியன் வன் சொல்வோ அடியன் திருமணம் நடத்த குமரனுக்கு மனையே முருகனும் அவனு சதி வராது பெருங்கை திரிங்கே வேந்தற்கு தீங்கு போற்றா தலிந்தனின் போற்றிலன் கூற்றாம் பேர் வெல்லும் சிந்தையும் முற்றும் இன்பமும் திறம்படும் துன்பம் பெரிதும் தெரியோ அரியன் துன்போ டிவ்வேளை சிறியோ தீடு பேதையும் அண்டிலன் வேடனின் சிரசையும் திரைக்கடல் வீதியும் பாடவும் தீயொரு மன்னனும் தீட்டு வேரண்டியேன் காட்டுதல் குமர மயிலன் வேடனும் இப்ப கைதியா எய்துவன் தேடனும் முற்பத் புரிஞ்சிரை கொண்டில் மைமை காவலனை பார்த்து வாருங்கள் கரியன் சிறியன் கயவனிவனியம் உய வார்த்தை உண்மை கரிவன் கருங்கள் கொந்தன் கைது செய்து கட்டி இவனை இழத்து வாருங்கள் சோதுதனை ஊட்டி கொடுமை தரும் மயிலனை அடிமை நானே ஒன்றும் வேண்டாம் பிடியில் தொண்டனே சேவகன் மன்னியும் காலில் உகந்து மயிலனை காட்டி கட்டுமின்னுடனே பொய்யோ பொய்யோ ஆஹா தண்டனை பொய்யன் நானே விழுந்தேன் காலில் அரசர் பிள்ளை விசுவாசம் பாவி அரசரை சதித்தவன் கொடியவன் பாவி